நான் என்ன செய்ய முன்மொழிகிறேன் என்றால், நான் சமஸ்கிருத மூலங்களை ஆராயத் தொடங்கியபோது, ஸ்ரீ யந்திரத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை, அதாவது ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை நான் படித்ததை உணர்ந்தேன். இது 12ஆம் நூற்றாண்டில் ஹாதி மதா சம்பிரதாயத்தின் தலைவராக இருந்த மிகவும் புகழ்பெற்ற ஒரு அறிஞரால் எழுதப்பட்டது. அவர் ஸ்ரீ வித்யாவின் அதிகாரப்பூர்வமான நூலான நித்ய ஷோடஷி கார்ணவா என்பதற்கு ஒரு வர்ணனையை எழுதினார். மேலும் அவர் சக்கரம் என்ற சொல்லுக்கு விளக்கம் அளிக்கும்போது நாயத்து மதா மத்தூர் அபிவ்யக்தி ஸ்தனம் கிந்து தன்மயம் என்று எழுதுகிறார். இப்போது தன்மயம் தன்மயம் என்றால் என்ன? அவர் என்ன சொல்கிறார் என்பதை நான் மிக விரிவாக மொழிபெயர்க்கிறேன். இது அன்னையின் வெளிப்பாடு அல்ல. முக்கோணங்களாலான மற்றும் ஒரு சதுர எல்லைக்குள் அமைக்கப்பட்ட 2 தாமரை இதழ்வட்டங்களை கொண்ட இந்த சக்கரம் ஒரு வெளிப்பாடு அல்ல. இது உண்மையில் அவளேதான். இது படைப்பின் ஒரு கண்ணாடி பிம்பமாகும். ஏனெனில் இந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு தலைமை தாங்கும் தேவி பிரபஞ்சத்தின் முதன்மையான ஒளிமயமான அறிவு ஆற்றலாக இருக்கிறார். அவளே முதன்மையான உன்னத சக்தி, மேலும் அவளே தலைமை தெய்வம். உண்மையில் அவர் தத்துவ ரீதியாகவும் இருத்தலியல் ரீதியாகவும் எவ்வாறு கருதப்படுகிறார் என்பதற்கும், அவர் 110 தேவதைகளுக்கு தலைமை தாங்கும் அவரது சக்கரம் எவ்வாறு கருதப்படுகிறது என்பதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை.